வணக்கம். e-office self explanatory videos வீடியோ நம்பர் 25. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஃபைலில் ஒரு டிராஃப்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்டோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் வேர்டில் டைப் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுவீங்க e-officeல. பட் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது இந்த e-office அப்ளிகேஷனில். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ என்னோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட் ஒரு நோட் அண்ட் டிராஃப்ட் ரெடி பண்ணுறாங்க, சூப்பரன் கிட்ட அனுப்புகிறாங்க, ஏஓ கிட்ட அனுப்புகிறாங்க, அண்ட் எஸ்பி அந்த இதை அப்ரூவ் பண்ணுறாங்க. பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இட் இஸ் நாட் காப்பி அண்ட் பேஸ்ட். காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலை. பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் அப்லோடிங் த டிராஃப்ட். ஸோ இது பண்ணுறாங்க. ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு அசிஸ்டண்டோட லாகின்ல இருக்கேன். நோட் இது எல்லாமே வந்து இதில் என்ன கண்டென்ட்னு பார்க்காதீங்க, பட் கான்செப்ட் வைஸ் இதுதான். ஸோ ஒரு நோட் ஃபைல் ஆல்ரெடி இருக்குது, அண்ட் அதுக்கான ரெசிப்ட், இந்த நோட்டுக்கான தபால் இங்கே இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன புதுசாக உங்களுக்கு சொல்ல போகிறோம்னா, இப்போ எவ்ரிதிங் இஸ் ஓகே. இப்போ டிராஃப்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு டிராஃப்ட் ஒரு அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் அப்படின்றத விட ஒரு ஃபைல் உருவாக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அந்த ஃபைலை உருவாக்கக்கூடிய நபர் டிராஃப்டை கிரியேட் பண்ணுறாங்கன்னா கிரியேட் நியூ டிராஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ கிரியேட் நியூ டிராஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே எய்தர் டைப் பண்ணுவாங்க, எய்தர் வாட் எவர் அந்த டிராஃப்ட் என்னவோ, ஒரு மெமராண்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு யூஓ நோட், இல்லை ஒரு ப்ரொசீடிங்ஸ், இல்லை வாட் எவர் இட் இஸ், ஒரு டிராஃப்ட்ன்றது உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. ஒன்று கண்டென்ட்டை டைப் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ காப்பி அண்ட் பேஸ்ட். அது ஷோ காப்பி அண்ட் பேஸ்ட். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்குன்னு எடுத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. இது அப்படியே காப்பி அண்ட் இங்கே பேஸ்ட். இதான் நீங்கள் ரெகுலராக பண்ணுவீங்க. இது பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த இடத்துல சைன் வேண்டுமோ, ஸோ அந்த இடத்துல வந்து கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹேஷ்டேக் கொடுத்து அப்ரூவ்ட் பை நேம் கொடுத்து வைப்பீங்க. அண்ட் எங்கே டேட் வேணுமோ அந்த இடத்துல ஹேஷ்டேக் கொடுத்து அப்ரூவ்ட் டேட் கொடுப்பீங்க. இது ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாமே விட்டுட்டு ஐம் கிளிக்கிங் ஆன் அப்லோட். இங்கே அப்லோட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அப்லோடை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எந்த இடத்துல என்னோட வேர்ட் டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கனோ அந்த சோர்ஸ்க்கு போகிறேன், இங்கேருந்து சர்ச் பண்ணிவிட்டு. ஸோ என்னோடய வேர்ட் டாக்குமெண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்கள், அதே வேர்டு தான். இதுக்கு முன்னாடி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணதுனால இட் பிகம்ஸ் அ பிடிஎஃப். பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ண முடியாது. இப்போ நான் தான் ஃபைல் கிரியேட்டர், இதில் ஒரு மாற்றம் நான் கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, இதில் ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா என்னால் டேரெக்டாக கிளிக் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா நான் அப்லோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய சோர்ஸ் ஃபைல் இருக்குல்ல, என்னோடய சோர்ஸ் ஃபைல் இங்கே இருக்குது, என்னோடய கம்ப்யூட்டரில் எங்கேயோ நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை மாற்றுறேன். உங்களுக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் தான் ஃபைல் கிரியேட்டர், இதை மாற்றுறேன்றதுக்காக இதை அப்படியே நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நான் ப்ளூ கலரில் மாற்றிருக்கேன். சும்மா ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே மாற்றுறேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் ரியல் டைமில் ஹைலைட்லாம் பண்ண வேண்டாம். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறதுக்காக இதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் என்ன வரேன், என்னோடய சோர்ஸ் ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் ஃபைலில் சேவ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய சோர்ஸ் ஃபைல் சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்லோட் வரேன். அப்லோடில் சேம் ஃபைல் நான் கரெக்ஷன் பண்ணது ஓப்பன் கொடுக்குறேன். திரும்பவும் அது அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் தான் ஃபைல் கிரியேட்டர், நான் அடுத்த லெவலுக்குலாம் அனுப்பலை. அப்படி இருக்கும்போது இதை நான் பண்ண சேஞ்சஸ், இந்த சேஞ்சஸ் வந்து நான் சும்மா உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக இங்கே தான் பண்ணேன். ஸோ அப்லோட் திருப்பி அப்லோட் பண்ணேன், அதை காமிக்கிறதுக்காக. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூப்பரனன் கிட்ட அனுப்புகிறேன். என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆஃபீஸருக்கு அனுப்புகிறேன். சூப்பரனன்றது வந்து நான் இப்போ இன் ப்ராசஸ் சொல்கிறேன். பட் ஜெனரிக்காக சொல்லணும் அப்படின்னா நான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆஃபீஸருக்கு அனுப்புகிறேன். இப்போ நான் அந்த சூப்பரனன்ட் லாகின்ல இருக்கேன். ஃபைலை கிரியேட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அசிஸ்டன்ட், என்னோட எக்ஸாம்பிளில் இவங்க தான் அசிஸ்டன்ட், இவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க போட்ட நோட் இங்கே இருக்குது. நீங்கள் ஆட் க்ரீன் நோட்லாம் கொடுத்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் ரெகுலர் தான், நீங்கள் ரெகுலராக பண்ணுறது. நமக்கு என்ன, இந்த டிராஃப்ட் சம்மந்தப்பட்டது தான். ஸோ சூப்பரிண்டென்ட் வந்து இந்த
இந்த ரெசிப்டை படிக்கணும்னா he will just click on that, he or she will click on this, இதை கிளிக் பண்ணோன்னா அதை படிச்சுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. பட் எனக்கு என்ன இங்கே இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட் இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ 2 விஷயம் கண்டிப்பாக அந்த அசிஸ்டன்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னன்னா, இந்த ஹேஷ்டேக் இருக்குல்ல, அப்லோட் பண்ணதுனால டேட்டட்ன்ற இடத்துல அப்லோட் பை டேட்டும், இந்த இடத்துல பெயர் வரணும். இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, வரணும். பட் என்ன பண்ணல இவங்க, இந்த அப்லோட் பை நேமும் ஹேஷ்டாக் போட்டு அப்லோட் பை டேட்டும் இங்கே போடல. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரிண்டென்ட் இங்கே ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்கே ஏதோ கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இதை டிரெக்டாக இப்படி போய் கிளிக் பண்ணி பண்ண முடியாது. ஏன்னா இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணல, அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், இந்த எடிட்டை கிளிக் பண்ணணும். சூப்பரிண்டென்ட் இந்த எடிட்டை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கேயும் அந்த சூப்பரிண்டென்ட் டேரெக்டாக கிளிக் பண்ணி எடிட் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் வேர்ட் ஃபைல். இந்த டவுன்லோட் வேர்ட் ஃபைல் இதை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த பர்டிகுலர் டிராஃப்ட் யாரோட சிஸ்டமில் இருந்துச்சு, இந்த ஃபைல் கிரியேட் பண்ண அசிஸ்டன்ட் அவங்க சிஸ்டமில் வேர்ட் ஃபைலாக இருந்துச்சு. பட் இந்த ஐகான் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சூப்பரிண்டோட கம்ப்யூட்டரில் அந்த வேர்ட் ஃபைல் டவுன்லோட்ஸில் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் அந்த வேர்ட் ஃபைலை சூப்பரிண்டென்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அலைன்மெண்ட் இஷ்யூஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட் பேஜ் சைஸஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஏகப்பட்ட சைஸஸ் இருக்குல்ல, பேஜ் சைஸஸ் இருக்குல்ல. இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் A4 லீகல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த அப்லோட் ஆப்ஷன் இஸ் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த அப்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் வெரி குட். ஸோ சூப்பரிண்டென்ட் பார்க்குறாங்க, கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ இங்கே ஏதோ கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதை போல்டாக மாற்றி விட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நாங்கள் ரியல் டைமில் பண்ணும்போது ஒரு சூப்பரிண்டென்ட் போல்டு பண்ணுமா, கலர் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி போல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறாங்க. சேவ் கொடுத்துட்டு சூப்பரிண்டென்ட் அவங்களோட இஆஃபீஸ் லாகின் போயிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் சூப்பரிண்டென்ட்டுக்கும் காமிக்குது. ஸோ அப்லோடை கிளிக் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல இவங்க டவுன்லோட் பண்ண டிராஃப்ட் அந்த வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கோ அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க பண்ண கரெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அந்த டாக்குமெண்ட் இங்கே அப்லோட் பண்ணியாச்சு, அந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட். இது அசிஸ்டண்ட்டே போட்ட கரெக்ஷன்ஸ் தான். இது உங்களுக்காக நான் விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக இதை மட்டும் நான் போல்டாக மாற்றினேன். ஸோ கரெக்டான ஃபைலை அப்லோட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, சென்ட் கொடுக்குறாங்க. அடுத்த லெவல் ஆஃப் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. பட் ட்ரைனிங் வீடியோ என்கிட்ட லிமிடெட் லாகின்ஸ் தான் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்க ஒரு லாகின் நான் அனுப்பிச்சிடுறேன். இப்போ நான் இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஐம் சென்டிங் டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆஃபீஸர் அனுப்புகிறேன். பட் இது இந்த நெக்ஸ்ட் லெவல்லே நான் அப்ரூவ் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன். லெட் இட் பி இப்போ நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிட்ட போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு எடுத்துப்போம். ஸோ சென்ட் கொடுத்துட்டேன். ஸோ போயாச்சு. இங்கே நீங்கள் எதற்காக இந்த அப்லோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த வேர்ட் ஃபைலில் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன அலைன்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அது எந்த வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு ஈஸியாக போயிட்டே இருக்குது. கரெக்ஷன்ஸ் பண்ணுறதும் ஈஸி. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுறீங்க, அடுத்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா, ஸோ என்னோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் ஃபைல் கிரியேட் பண்ணாங்க, சூப்பரிண்டென்ட் கிட்ட அனுப்புனாங்க. மற்றது எல்லாமே நார்மல் தான், நோட் எல்லாமே. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைல் ஏஓ லெவல்லையே அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு எடுத்துப்போம். ஸோ ஏஓ லெவலில் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா ஏஓ வாட் எவர் இட் இஸ் அப்ரூவ்டு. ரியல் டைமில் என்ன பண்ணுறாங்களோ, நடைமுறையில் என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நோட்ஸ் பார்த்துக்கிறாங்க. டிராஃப்ட்ன்றதை நம்ம பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். ஸோ டிராஃப்ட் டாக்குமெண்ட், இந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறாங்க. இந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏஓ கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக இதை கிளிக் பண்ணியே கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அந்த அசிஸ்டண்ட்டே போட்ட கரெக்ஷன்ஸ் இதெல்லாமே சும்மா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். இது அந்த சூப்பரிண்டென்ட் போட்ட கரெக்ஷன்ஸ். ஸோ கரெக்டான ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குங்களே, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகிடும். பட் என்ன பண்ண முடியாதுன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணி கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது, டைப் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, வாட் எவர் இட் இஸ் பண்ண முடியாது. பட் திரும்பவும் என்ன பண்ண போகிறாங்க, இந்த டவுன்லோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் டிராஃப்ட் ஃபைல் ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்களோட கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிடும், டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு
இவங்க தானே அப்ரூவ் பண்ண போகிறாங்க. நம்ம கேஸில் வந்து அப்ரூவ் பண்ண போகிறது இவங்க தான். யார்? இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இப்போ சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னா, ஃபைல் அப்ரூவிங் அத்தாரிட்டி அவங்கன்னா அவங்க இந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி தான் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, டுடேஸ் டேட் இஸ் 11/8/2025. இந்த டேட்டை டைப் பண்ணிவிடுவாங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ வாட் எவர் கரெக்ஷன்ஸ், இப்போ இது எல்லாமே கரெக்ட் பண்ணுறாங்கன்னு எடுத்துப்போம். இது ஃபுல்லாக கரெக்ட் பண்ணுறாங்க அந்த ஃபைல் அப்ரூவிங் ஆஃபீஸர். நம்ம எக்ஸாம்பிளில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ சும்மா உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இதை நான் வந்து ஐம் புட்டிங் இட் இன் ப்ளூ. ஓகே, விஷுவல். ஓகே, ஐம் சேஞ்சிங் இட் டு க்ரீன். ஸோ இதெல்லாம் போட்ட கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஜஸ்ட் அவங்க கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிக்கிறாங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ் வந்துட்டு அந்த ஃபைல் அப்ரூவிங் ஆஃபீஸர் அப்லோட் அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எதை அப்லோட் பண்ணோன்னா, ஒரு டிராஃப்ட் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணாங்கல்ல, கரெக்ஷன்ஸ் பண்ணாங்கல்ல, அதை அப்லோட் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு. இந்த டேட் அவங்க டைப் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவ்டு டேட் எல்லாம் போட்டு வைப்பாங்க. அப்ரூவ்னு கொடுத்ததுக்கப்புறம் இது வரும். பட் நம்ம இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணலை. அதனால் யார் ஃபைல் அப்ரூவ் பண்ணுறாங்களோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ண கரெக்ஷன்ஸ். திரும்பவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஒரு அந்த ஃபைல் நவரக்கூடிய அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஹைலைட்லாம் பண்ண வேண்டாம். இது ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இது ஏஓ பண்ண கரெக்ஷன்ஸ், இது அசிஸ்டன்ட் பண்ணது, இது சூப்பரிண்டென்டென்ட் பண்ணது. ஸோ உங்கள் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்டேட், டெஃபினட்டாக அப்டேட் கொடுக்கணும். இந்த அப்டேட் கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி பண்ண கரெக்ஷன்ஸ் வந்து இங்கே சேவ் ஆகுது. ஸோ அப்டேட் கொடுக்குறாங்க. அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ எவ்ரிதிங் இஸ் ஓகே, ஜஸ்ட் அப்ரூவ் தான் பண்ணணும். அப்ரூவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறாங்க. ஸோ இது நார்மலாக வரக்கூடிய மெசேஜ் தான். ஒரு வாட்டி இந்த டிராஃப்ட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா திரும்பலாம் மாற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ சி, இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, இந்த இடத்துல அப்ரூவ்ட் பை நேம் போட்டோன்னே அந்த ஃபைல் அப்ரூவிங் ஆஃபீஸரோட பெயர் இங்கே வந்திருக்கும். பட் இங்கே வராது. ஏன்னா நம்ம டிராஃப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல, நம்ம அப்லோட் பண்ணோம். அப்லோட் பண்ணதுனால நம்ம அந்த ஹேஷ்டேக் அப்ரூவ்ட் பை நேம் அண்ட் அப்ரூவ்ட் பை டேட் யூஸ் பண்ணல. இது அப்ரூவ்ட் பை டேட். ஸோ நம்மள அந்த அப்ரூவ்ட் பை டேட் போட வேண்டிய இடத்துல யார் கடைசியாக ஃபைலை அப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு டேட்டை மட்டும் போட்டுக்கிறாங்க. ஃபைல் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அந்த ஃபைலோட கரண்ட் நம்பர், அந்த ஃபைலோட ஃபைல் நம்பர் மேலே வரும், இஷ்யூ நம்பரும் மேலே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க, யார் ஃபைலை அப்ரூவ் பண்ணாங்களோ அவங்க இந்த இடத்துலயே வச்சு இந்த சைன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, சைனை இப்படி கிளிக் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் கஸ்டம்னு ஒன்று இருக்குது, டிஃபால்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ கஸ்டமில் வித் ஓடிபி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வித் ஓடிபியை கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த இடத்துல சைன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2வது பேஜில் இருக்குது. பேஜை நீங்கள் மாற்றிக்கணும்னா இங்கே குட்டியாக ஒரு லெஃப்ட் ஆரோ கீ மாதிரி இருக்குது. இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் மாறும். ஸோ எனக்கு சைன் இந்த பேஜில் வேணும்னா இந்த மாதிரி ப்ளஸ் இருக்கும். லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸை நான் கிரியேட் பண்ணணும். பாக்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சைன் அப்படின்னு கொடுக்குறேன். சைன் கொடுத்துட்டேன்னா இதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரணும்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஆஃபீஸ் லாகின்ல ஒரு வாட்டி ஆதார் பேஸ்ட் சைனுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். ஒரே ஒரு வாட்டி பண்ணால் போதும். அதுக்காக நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி பண்ணணுன்ற ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி இதே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு அது என்ன வீடியோ நம்பர்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரோட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறதுனால, ஆல்ரெடி சைனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுனால கடைசி 3 நம்பர் ஆஃப் ஆதார் மட்டும் போட்டால் போதும். அப்புறம் ஓகே கொடுக்குறீங்க. ஓகே கொடுத்தோன்னே உங்களை இந்த சிடாக்கோட சைன் சம்மந்தப்பட்ட ஒரு விண்டோக்கு இவங்க நேவிகேட் பண்ணுறாங்க. இங்கே கெட் ஓடிபி இதை கிளிக் பண்ணுறீங்க. கெட் ஓடிபியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆதாரோட நீங்கள் சிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அதை என்டர் பண்ணுறீங்க. அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் சப்மிட்னு கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப உங்கள் ஆஃபீஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள். ஸோ சைனை வச்சு இந்த ஃபைலுக்கு அந்த ஃபைல் அப்ரூவிங் ஆஃபீஸர் இங்கே வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு டிராஃப்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் வெறும் அப்லோட் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஒன்லி மெத்தட் தட் இட் கேன் பி அப்ரூவ்ட். இது இல்லாமல் டிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. டிஎஸ்சி பார்த்தீங்கன்னா எஸ்பி அண்ட் அபவ் லெவல் ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ டிஎஸ்சி பேஸ்டும் வந்து நம்ம அப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு நம்மக்கிட்ட டிஎஸ்சி டாங்கிள் வேணும். எங்கிட்ட டிஎஸ்சி இல்லை அப்படின்னா ஒரு அப்லோட் பண்ண ஒரு டிராஃப்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் டவுன்லோடிங் இட், மேக்கிங் சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு சைன் பண்ணுறது. இதுதான் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த
எத்தனாவது யூடியூப் நம்ம பிளேலிஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம். ஒரு யூடியூப்பில் பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் இந்த இசைன் ரெஜிஸ்ட்ரேஷனோட எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாத்துக்குமே வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இசைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் 18. ஸோ இந்த வீடியோ நம்பர் 18 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த இடத்துல சைன் பண்ணீங்கல்ல, இந்த சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வாட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். அது என்னன்றது இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட், இந்த ஆஃபீஸ் பிளேலிஸ்ட்டில் வீடியோ நம்பர் 18ல் இருக்குது. வணக்கம்.